வணக்கம் அன்பர்களே, இது தகவல் சாளரம். நான் உங்கள் பிச்சை முத்து. தகவல் சாளரம் வழங்கும் போர்களின் பிடியில் பூமியின் மடி. அமெரிக்கா, ரஷ்யா முதலிய நாடுகள் ஆப்கானிஸ்தானில் நடத்திய ஆபத்தான போர்களின் வரலாற்று தொடரில் இதோ வருகின்றது இன்றைய காணொளி. புத்தன் வந்த திசையிலே புனித காந்தி மண்ணிலே. சோவியத் படையெடுப்பு 1979 ஆண்டு டிசம்பர் மாதம் உலகம் கிறிஸ்துமஸ் கொண்டாடி கொண்டிருந்த போது ஆப்கானிஸ்தானின் மலைகளில் ஒரு பேரழிவு இறங்கியது. அந்த இரவில் சோவியத் விமானங்கள் வானத்தை கிழித்து கொண்டு பறந்து வந்தன. பாராசூட் படைகள் காபூலின் விளிம்புகளில் இறங்கின. அது ஒரு உதவி அல்ல, ஒரு படையெடுப்பு. காபூலில் அரசியல் குழப்பம். இடதுசாரி அரசு உள்ளக எதிர்ப்பால் சோர்ந்திருந்தது. அது மாஸ்கோவிடம் உதவி கேட்டது. மாஸ்கோ ஒரு முடிவு எடுத்தது. இந்த அரசு விழுந்துவிடக் கூடாது. அந்த முடிவு ஒரு நாட்டின் விதியை மாற்றியது. சோவியத் படைகள் நகரங்களை கைப்பற்றின, விமான நிலையங்களை கட்டுப்படுத்தின, அரசியல் தலைவர்களை மாற்றின. அந்த இரவில் அதிபர் அமீன் கொல்லப்பட்டார். ஒரு புதிய அரசு வெளிநாட்டு பாதுகாப்பில் அமைக்கப்பட்டது. சோவியத் தலைமை இந்த போர் சிறியதாக இருக்கும் என்று நினைத்தது. சில மாதங்கள், சில கிளர்ச்சிகள், விரைவான வெற்றி. ஆனால் அவர்கள் மலைகளை மறந்து போயினர். ஆப்கான் மக்கள் இந்த படையெடுப்பை ஏற்கவில்லை. பழங்குடிகள் ஆயுதம் எடுத்தனர். மத தலைவர்கள் போரை புனித போராக அழைத்து கொண்டனர். இந்த எதிர்ப்பு ஒரு பெயர் பெற்றது, முஜாஹிதீன். போர் முழுமையாக மாறியது. விமானங்கள் கிராமங்களை தாக்கின. கிராமங்கள் மலைகளில் மறைந்து கொண்டன. மக்கள் வீடுகளை இழந்தனர், அகதிகளானார்கள். பாகிஸ்தான், ஈரான் நோக்கி அவர்கள் ஓடினர். இந்த படையெடுப்பு ஆப்கானிஸ்தானுக்கு மட்டும் அல்ல, சோவியத் ஒன்றியத்திற்கும் ஒரு சாபம். பணம், படை, நம்பிக்கை எல்லாம் மெல்ல மெல்ல உறிஞ்சப்பட்டது. 1979 ஆண்டு ஒரு ஆண்டு அல்ல, ஒரு கதவாக திறந்து கொண்ட காலம். உலக அரசியல் மலைகளுக்குள் முழுமையாக நுழைந்து கொண்ட நாள். நன்று நண்பர்களே, இந்த தொடரின் பிறிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகம்